மாறுவேட யுக்தி சரிதானா மூசா? தாத்தா, தீய சக்திகளோட செயல்கள் எல்லாமே தெய்வ திருவிளையாடல்கள் தான் நம்புற இந்த மக்களை அவங்களோட வழிக்கு போய் தான் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு இந்த மாறுவேடம் தேவைதான் தாத்தா. முள்ள முள்ளாட தான் எடுக்கணும். ஆமா ஆமா, அம்மனுக்கும் ஆவிக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஊர் மக்களை நாம தான் மூசா காப்பாத்தணும். வா மூசா. வாங்க தாத்தா. நீங்க கவலைப்படுற அளவுக்கு எதுவும் நடந்துராது. இது என்னுடைய அபிப்பிராயம். என்ன குருக்களையா சொல்றீங்க? திருவிழால ஏதோ தெய்வ குத்தம் நடந்திருக்குன்னு அந்த அம்பாளே ஐயா கிட்ட வந்து சொல்லி ஐயாவும் பஞ்சாயத்தை கூட்டி கோவில் எல்லைக்குள்ள யாரும் போகக்கூடாதுன்னு உத்தரவும் காவலும் போட்டிருக்காரு. இத்தனை திகிலான விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு மேலையும் எதுவும் நடக்கலாம். நடக்காது. ஏன்னா இதையும் மீறி யாராவது கோவில் பக்கம் வந்து உயிர் பலி ஆயிடுமோன்னு தான் நம்ம உயிர்களை காப்பாத்த அந்த அம்பாலே கோவிலை சுத்தி காவல் இருக்கா. இத கோயில்ல ராக்காவலுக்கு இருந்தவா பார்த்துட்டு வந்து ஊருக்குள்ள சொல்லியிருக்கா. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அப்படி அம்மனே காவல் இருக்கிறது நமக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான விஷயம்தான். ஐயா 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 ஐயா, என்னப்பா விஷயம்? பதறாம சொல்லு. ஐயா, ஊர் ஜனங்கள்லாம் மண்டபத்துல கூடியிருக்காங்க. ஊர் ஜனங்கள்லாம் மண்டபத்துல கூடியிருக்காங்களா? எதுக்கு? ஒரு 14-15 வயசுல ஒரு மகானும் அவரோட சிஷ்யரும் வந்திருக்காங்க ஐயா. அந்த சின்ன மகான் நடந்த விஷயங்களையும் நடக்க போற விஷயங்களையும் அப்படியே அச்சரம் பிசகாம சொல்றாரு. ஊர் ஜனங்கள்லாம் பிரமிச்சு போய் மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. சரி வாங்க, என்ன ஏதுன்னு நாமளும் போய் பார்ப்போம். ஜனன பொருத்தம், கண பொருத்தம், சயன பொருத்தம், அயன பொருத்தம்னு அத்தனை பொருத்தமும் சரியா இருந்தாலும் வயசு பொருத்தம் வக்கரம் அடைஞ்சதுனால உங்க பொண்ணு வாழ வேண்டிய வயசுல வாழ முடியாம வாழா வெட்டியா திரும்பி வந்துட்டா. உன் பொண்ணு மறுபடியும் புருஷனோட சேர்ந்து வாழ ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சாமி கிட்ட கேளுமா. சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா சாமி? உன் மனோபாரம் குறைஞ்சா போதும்னு வயசான புருஷனுக்கு வாலிப பொண்ணை கட்டி வச்ச உன் தப்புக்கு 4 வேதத்திலையும் 7 லோகத்திலையும் பரிகாரமே இல்லம்மா. கும்பிடுங்கய்யா. தலைவர் வர்றாரு. வணக்கம் சாமி. சாமி வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நல்லது, நலம் உண்டாகட்டும். மனக்குறை ஏதாவது இருந்தா சாமி கிட்ட சொல்லுங்க. பரிகாரமோ இல்ல ஆலோசனை ஏதாவது சொல்லுவாங்க. ஆமாங்கய்யா, சாமியோட அருள்வாக்குல எங்களுக்கு பரம திருப்தி. ஆருடமோ அறிவுரையோ ஆலோசனையோ எதுவா இருந்தாலும் சாமி சரியா சொல்றாருங்க. ராஜ உபசாரமே பண்ணாலும் பசிச்சதானே புசிக்க முடியும். உங்க தலைவருக்கு சாமி கிட்ட வாக்கு கேட்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல போல இருக்க. பிறக்கும் போதே அழுதுட்டு பிறக்கிற மனுஷனுக்கு அவன் இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது. இதுல இவருக்கு மட்டும் எப்படி பிரச்சனை இல்லாம போகும்? சொந்த வாழ்க்கை சோபிக்காம போன எனக்கு மனைவி இறந்த பிறகு பொது வாழ்க்கையே உயிர் மூச்சா போச்சு. இது வரைக்கும் ஆத்தா வெயிலாயி குடிகொண்ட இந்த மண்ணில் அவளுடைய அருளாசியோட நான் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இந்த வருஷம் கோவில் திருவிழாவில் ஏதோ தெய்வ குத்து நடந்து போச்சு. ஆக்ரோஷம் அடைஞ்ச ஆத்தா வெயிலாயி கோயிலையே திறக்கக்கூடாது, கோயில் எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது, மீறி வந்தா வரவங்க உயிருக்கு தாம் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டா சாமி. நாங்க என்ன தப்பு பண்ணினோம்? ஏன் இந்த தண்டனை? ஆத்தா தன்னையே வருத்திக்கிட்டு ஏன் இப்படி எங்களையே வருத்துறா? எதுவுமே புரியல சாமி. தகுந்த சமயத்துல எங்க ஊருக்கு வந்திருக்கிற நீங்க தான் இதையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லணும். என்ன பண்ணினா
அவ கோபம் தணியும்னு பரிகாரம் சொல்லணும். சொல்றேன். தலைமை சரியா இருந்தாதான் மத்த எல்லாமே சரியா இருக்கும். அப்படிப்பட்ட தலைமை வாழ்ற வீட்டை நான் கொஞ்சம் சோதிக்கணும். என் வீட்டில் என்ன இருக்கு சாமி? கோவில் பிரச்சனைக்கும் என் வீட்டை சோதிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உலகத்துல எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டதுதான். மலைக்கும் மடுவுக்கும் சம்பந்தம் உண்டு, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு, கல்லுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன் இங்க வந்து இப்போ உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேனே, எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமலா? சொல்லுங்க. இல்ல சாமி, நான் கேட்டது தப்புதான். வாங்க, வந்து வீட்டை பாருங்க, பூஜை பண்ணுங்க. வரேன். நீங்க முன்னால போய் பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. நான் நாளைக்கு வரேன். நல்லது சாமி. கயல்விழி, அம்மா அம்மா நீ என்னையே சுத்தி சுத்தி வருவியே, இப்ப என்ன பாதியிலேயே தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. உன் நினைவாவே இயங்கிக்கிட்டு இருக்கேன்னா என் நினைவையே இழந்துருவோம் போல இருக்கேம்மா. உன்னோட ஆத்மா சாந்திக்காக உனக்கு வச்ச படையல நீ ஏத்துக்கம்மா. என்ன வேண்டது? எதை வேண்டது? எப்படி வேண்டது? எனக்கு எதுவுமே புரியல. உன்னை வேண்டி வேண்டி நான் ஓஞ்சி போயிட்டேன். ஆனா நீ ஓயாம உன் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க. சரி, உன் விருப்பம் எதுவோ அது உனக்கு தான் வெளிச்சம். இப்பதான் போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள உன்னோட நினைவு நாள் வந்துடுச்சு. உனக்காக படையலை படைச்சு கும்பிட்டு உடனே எடுத்துக்கிட்டு வர. பாக்கியம், அது எல்லாத்தையும் எடுத்து வை. வாமா போகலாம்.
இந்த டார்ச்சர் பெரும் டார்ச்சரா இருக்கே. Something wrong. தம்பி, ஐயோ, டேய் கௌதம், கௌதம், எழுந்துடா. என்னடா? கௌரி, கௌரி, இது கேள. என்னடா? அப்படியா? ஐயோ, பாட்டி ஃபிளாட். வாங்க 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 வாங்க. ஏய், அங்க பாருங்கப்பா. வாங்க. பாக்கியம், வா உள்ள போகலாம். இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இந்த பாலடைஞ்ச மண்டபத்துக்குள்ள போறாங்க? பேய் பிடிக்க. இங்கே வந்து சண்டை போடாதீங்க. சரி வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கௌரி, போய் தான் ஆகணுமா? ஆமா, வா. பார்த்தா கயல்விழியோட போட்டோ மாதிரி தெரியல. மாதிரி இல்ல, இது கயல்விழியே தான். செத்து போனதானே போட்டோக்கு பொட்டு வைப்பாங்க. ஆமா, அப்போ கயல்விழி செத்து போயிட்டாளா அப்படின்னு தான் எனக்கு தோணுது.
அப்போ நம்ம பார்த்தது செத்து போய் பேயா வந்த அந்த கயல்விழி தான். ஆமா, இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது கயல்விழி நிஜமாவே இறந்துட்டா. அப்ப அவன் நம்மள ஆவியா தான் மீட் பண்ணிருக்கா. அம்மாடி, உன்னோட உயிர் பிரிஞ்சு இத்தனை காலம் ஆகியும் இன்னும் உன்னோட உக்கரம் தனியவே இல்லையம்மா. ஒவ்வொரு பௌர்ணமியும் போதும் இந்த ஊர்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கே. வேண்டாம்மா, வேண்டாம். இந்த பௌர்ணமியாவது எந்த அசம்பாவிதமும் நடக்காம அமைதியா போகணுமா. உன்னோட சாந்திக்காகவும் அமைதிக்காகவும் இந்த படையலை ஏத்துக்கிட்டு எங்களை காத்து அருளுமா. பாக்கியம், போகலாம். கௌரி, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த போட்டோ கிட்ட போய் பார்க்கலாமா? கொஞ்சம் பொறு, அவங்க பூஜை முடியட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கௌரி, நம்ம போட்டோ கிட்ட போனா க்ளூ ஏதாவது கிடைக்கும்ல? டேய் பாலு, கயல்விழி தான் பேயின் கன்ஃபார்ம் ஆயி போச்சு. கிட்ட போய் என்ன கண்டுபிடிக்க போற? இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. பேசாம வாங்க, வீட்ல போய் மத்த விஷயங்களை பேசிக்கலாம். வாங்க வாங்க.